வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் குவாலிட்டியான ஸ்டாக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் ஒரு ஸ்டாக்கோட குவாலிட்டியும் ஒரு கம்பெனியோட குவாலிட்டியும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வருது. ஸோ நம்ம ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணும்போது எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வார்னர் பஃபட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பிசோஸ் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு தெரியும். த பெஸ்ட் பிஸ்னஸ் டு ஓன் இஸ் ஒன் தட் ஓவர் அன் எக்ஸ்டெண்டட் பீரியட் கேன் எம்ப்ளாயி லார்ஜ் amounts of incremental capital at very high rate of returns. இதுதான் வார்னர் பஃபட் எழுதின ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே புதுசானவங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, our ultimate financial measure is free cash flow per shares. நிறைய பேருக்கு கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. நம்ம இந்த புரிதலுக்குள்ளே வரும்போது தான் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த டெர்மினாலஜிக்கு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால் கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃபண்டமெண்டல் அனலைசர். அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்டேட்மெண்ட்லேயுமே அதோட இயர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1992 வார்னர் பஃபட் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1997 அமேசான் ஸ்டார் ஹோல்டர்ஸ்க்கு எழுதின லெட்டரில் ஜெஃப் பீசோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அதில் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டும் வேறு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டோட மீனிங்கும் ஒன்று தான். இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸை இன்னும் புரியறதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் புரியறதுக்கும் நான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் எப்படிலாம் நம்ம இதை கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், இது மாதிரி நிறையா நம்மளுக்கு இதில் தனி கேட்டகரி இருக்குது. இதில் மேலே இருக்கிற இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்பாங்க. இந்த கேஷ் ஃப்ளோவை மட்டும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கேஷ் ஃப்ளோ தான் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த 3க்குமே ஒரு லிங்கேஜஸ் இருக்குது. அதான் நான் 4th பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராஃபிட் ப்ளஸ் லாஸில் இருந்து நெட் ப்ராஃபிட் வருது இல்லையா, அந்த நெட் ப்ராஃபிட்டில் இருந்து தான் நம்மளுக்கு டிவிடியன் கொடுக்குறாங்க. அந்த டிவிடியன் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் ரெக்கார்ட் ஆகும். டிவிடெண்ட் எப்போவுமே 100% கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு 20%, 30% தான் நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட்டாகவும் பேலன்ஸ் ஷீட்டு ஏர்னிங்ஸாகவும் நம்மளுக்கு வரும். ஸோ இது போல் 3 ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற லிங்கேஜஸும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஒன் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபினான்ஷியல் ரேஷியோ. இப்போது பிஇ ரேஷியோ அப்படின்னு இருக்கும், இல்லை ரிட்டர்ன் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்டட் அப்படின்னு இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல இருக்கும்.
இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 2000-3000 கம்பெனி வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நம்ம போயிட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம்னா அது பெரிய வேலை. ஸோ நம்ம ப்ரைமரி எலிமினேஷனாக இந்த பிஇ ரேஷியோ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கையும் ஒரு குவாலிட்டியான கம்பெனியும் நம்ம சூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டுமே பாஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கும் பாஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இந்த பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஃப்யூச்சர் அண்ட் அதோடைய க்ரோத் எப்படி இருக்கும், கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு ஃபேவரபுளாக இருக்குதா, அந்த கம்பெனி ஒரு நல்ல மூவிங் பாத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணும்போது இது மாதிரி ஃபண்டமெண்டல் அனலைசஸில் நம்ம இந்த கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இந்த கேட்டகரிஸ் ஆஃப் அனலைஸ்லாம் பண்ணால் தான் நம்ம ஒரு பர்ஃபெக்டான இன்வெஸ்டிங் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் அனலைஸோட கண்டினியூஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.